தங்கியிருக்கிற திவ்யமான பங்களா காடு மாதிரி, கழுத்தில் போட்டுருக்கிற மாலையை கூட அவளால் தாங்க முடியும். கிருஷ்ணன் ராதையை நினைச்சு உருகிறாங்கிறத வர்ணிக்க முடியலையா ஜெயதேவரால். ராதே தவவே எட்டாவது அஷ்டபதி ராத உருகிறா. ஆவாசோ விபினாயத்தே, தங்கியிருக்கிற திவ்யமான பங்களா காடு மாதிரி இருக்கா. விபினாயத்தே, சகிகளுடைய அந்த கூட்டம் இருக்கே, அது விலங்கு மாதிரி பிடிக்கலையா அவனுக்கு. கிருஷ்ண விரகத்தில் மெலிஞ்சு கழுத்தில் போட்டுருக்கிற மாலையை கூட அவளால் தாங்க முடியல. வெயிட், மாலையோட பாரம் கூட தாங்க முடியல. ஸ்தன வினிகிதமபி ஹாரம் உதாயாரம் சாமனுதே கிருஷதனுஹோ அதிபாரம் ராதிகா. அதிபாரம், அந்த மாலை தாங்க முடியலையா அவளால். 100 கிலோ வச்சு கட்டினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு விரகத்து. ஹரிரிதி ஹரிரிதி, ஹரி ஹரி ஹரினே கதறின் இருக்கா. நீ மாத்திரம் வராட்டா மரணேவ, உயிரே வேடும் ராதைக்கு. சாரோமாஞ்சதி சித்கரோதி விலபதி உத்கம்பதே தாமியதி. ராதையினுடைய நிலையை சொல். இதெல்லாம் ஜெயதேவருடைய வாக்கு. இந்த 8வது அஷ்டபதி 9வது அஷ்டபதி ராதா விரகம். நான் போய் கிருஷ்ணனை அழிச்சுன்னு வந்துடுறேன்னு இவ கிளம்பினான். கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா 10வது அஷ்டபதி. இப்போ ராதா அழுதத்தை தானே பார்த்தோம். இதுக்கு ஒன்றும் குறையில்லையா கிருஷ்ணனுடைய தாபம். அகமிக நிவசாமி யாகி ராதா, நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் ராதையை இங்கே அழிச்சுன்னு வந்து. யாகி ராதா அனுநய மத்வச்சனேனச்ச ஆனயேதாக, நான் சொன்னதாக சொல்லி ராதையை இங்கே அழிச்சுன்னு வந்து. இதி மதுரிபுணா சகி நியுக்தா, இப்படி கிருஷ்ணன் சொல்லி அந்த தோழி, கிருஷ்ணனால நியமிக்கப்பட்ட தோழி, நேரா ராதேட்ட வந்து நிற்கிறா. ஸ்வயமிதமேத்ய புனர்ஜகாத ராதா. ராதேட்ட சொல்ற என்ன சொன்னார்டா, ராதைய பார்த்து, நீ இன்னும் கிருஷ்ணனை அழிச்சுன்னு வரேன்னு போன வெறுங்கையோடு வந்திருக்கிய. இல்லை கிருஷ்ணன், நான் அங்கேயே இருக்கேன், ஒன்று அழிச்சுன்னு வான்னு. கிருஷ்ணன் எப்படி இருக்கான்? 10வது அஷ்டபதி. வகதி மலய சமீ ராதே மதனோ இதா ராதே ஸ்புடதி மதன राधे विरग हृदय दलना
இந்த அஷ்டபதி மாத்திரம் 5 சரணம். எல்லா அஷ்டபதியும் 8 சரணம், இது 5 சரணம். ஏன்னா கிருஷ்ணன் ராதையை நினைச்சு உருகிறாங்கிறத வர்ணிக்க முடியலையான் ஜெயதேவரால. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.